உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்ட ரூலர் பற்றி நானும் நிறையா வீடியோஸ் போட்டேன். மேக்ஸிமம்ஸ் ஒரு 80% 75% என்கிட்ட இருக்க தகவல்கள் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் ஓப்பனாக சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் இருந்ததும் சரி, அறம்பாடி சித்தர் பாடல் பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி திருப்பி பேச வேண்டாம். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க கூட பாடல் பற்றிலாம் பேசியிருக்காங்க. நமக்கு பாடல் பற்றிலாம் விளக்கம் கொடுக்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைம்ஸ்லாம் கிடையாது. பாடல் விளக்கம் கொடுக்குறதுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் இம்மார்ட்டலை பற்றி ஒரு 3 இயர்ஸாக வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்மார்ட்டல்னு தன்னை சொல்லிக்கிட்டவங்க நிறையா பேர் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் அதில் இன்னும் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பலர் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த தேடலில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. நம்ம அந்த லாஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறது 2026 ஜனவரி வரைக்கும், 2025 டிசம்பரோட என்னோட இது முடிஞ்சு நாங்கள் சொன்ன டைம். ஆனால் அதிகபட்சம் 2026 ஜனவரி இல்லை 2025 டிசம்பரோட இந்த சாப்டரை வந்து அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறைவன் தான் வழிபடணும். இப்போ இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் லைவ்லாம் போட்டுட்ருக்கேன், லைவ் வீடியோ. ஆனால் அதை அப்லோட் பண்ணுறதில்ல. லைவ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, வள்ளலாருடைய அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இம்மார்ட்டல்னு சொல்கிறவங்க அங்கே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படலாம். ஏன்னா ஒரு அறிகுறியும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ அதை பற்றி இப்போ நான் வரலாறு பற்றி இப்போ இன்றைக்கெலாம் வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி மதியம் வீடியோலாம் பார்த்தேன். இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா வரலாறு வந்து 1873 வருஷம் ஜனவரி 30 தன்னுடைய சீடர்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு தனி அறைக்குள்ளே போகிறாரு. அப்படியே மறைஞ்சிடறாரு. அவர் கண்டிப்பாக ஒளிதேகம் எடுத்தால் மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோ பார்த்தேன். அதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பாக ஒளிதேகம் எடுத்தால் மறைஞ்சிருக்காரு. அவர் வந்து கடைசியாக வந்து சாப்பிடலை, காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தார், பேசுகிறத கூட குறைச்சிக்கிட்டாரு. அவர் வரலாறுன்றது திருவருட்பிரகாச வள்ளலார் ஒரு சித்தர் தான், சரிங்களா. அவர் வந்து நல்ல ஒரு நிறையா நன்மைகள் நிறையா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வரலாறு எழுதின இதெல்லாம் நூல்கள்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபுல்லாக அதெல்லாம் படித்தது கிடையாது. அது படித்தோம்னா உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். ஒரு இது கூட சொல்லுவாங்க, அவருக்கு வந்து அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மந்திரத்தை ஜபிச்சாலே நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு லைவில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ நான் அதை பார்க்கும்போது கொஞ்சம் சரி, அந்த வடலூர் அந்த இடத்துக்கு போய்ட்டுருவோம், வள்ளலாறு இந்த இடத்துல கூட போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இம்மார்ட்ட ரூலர்னு சொல்கிறவங்க வந்து எனக்கு இப்போ இந்த இவங்க மட்டும் இல்லை, இன்னொருத்தங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்கிட்ட. ஸோ வரலாறு வந்து வரேன்னு சொன்னார். அந்த 2.5 கடிகம்னு சொல்லுவாங்க, அது 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆண்டு வந்து 2023, 24 அந்த காலகட்டத்தை ஒட்டி வருது. இப்போ 152 வருஷம் ஆச்சு அவர் மறைஞ்சு. ஸோ இன்னும் அவர் திருப்பி வரல. ஆனால் அவர் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. ஆனால் வந்து இம்மார்ட்ட ரூலருக்கு அவர் ஏதாவது சில, ஏன்னா நான் சொன்ன மாதிரி 18 சித்தர்களின் பரிபூர்ண அருள் பெற்ற ஒருத்தர் இம்மார்ட்ட ரூலர் வர முடியும். அவருக்கு வந்து இம்மார்ட்ட ரூலருக்கு 18 சித்தர்கள் அந்த வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சக்திகள் முருகன் கொடுப்பாரு, சிவன் கொடுப்பாரு. அதே போக வள்ளலாரோட இடத்துக்கும் அவர் போயிட்டு வரணும் அந்த இம்மார்ட்ட ரூலர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்லாது இதை எப்படி நான் வந்து இப்போ உட்காந்து இன்றைக்கி யோசித்து பார்த்தேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடும்போது சரி இம்மார்ட்ட ரூலர் கண்டென்ட்லேயே போடுவோன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம தமிழக அரசு கூட வள்ளலாருக்கு வந்து சர்வதேச மையம் அப்படின்னு சொல்லி 70 ஏக்கர் நிலத்தில் அந்த 3 லட்சம் பேர் ஒன்று கூடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல சர்வதேச மையம் அமைக்கணும்னு சொல்லி அவங்க கூட கட்டட பணியெல்லாம் ஆரம்பித்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் இந்த இம்மார்ட்ட ரூலர் நான் வருவார்னு சொன்னதும் 2025 தான். தமிழக அரசு 2023, 2024 இந்த காலகட்டத்தில் தான் சர்வதேச மையம் வரலாறுக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, இத்தனைக்கும் திமுக வந்து ஒரு பெரிய நாத்திகவாத கட்சி தான், அவங்களே அறிவிச்சிருக்காங்கன்னா ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு இது இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இம்மார்ட்ட ரூலர் வர்றதுக்கான அறிகுறி இல்லைன்னு. ஆனால் வள்ளலாருடைய அந்த சர்வதேச மையம் வந்து நம்ம வடலூரில் அமைக்கணும்னு சொல்லி 70 ஏக்கர் இடத்த இது பண்ணி ரெடி பண்ணி இப்போ கட்டட பணி நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சிலர் வந்து அணையன் டிவி பிரதர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கட்டட பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இம்மார்ட்ட ரூலர் வர்றதுக்கான அறிகுறியை தான் காட்டுது.
ஸோ நம்ம இந்த இம்மாற்றுள்ள தேடல் இருக்கிறவங்க வந்து இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசணும். ஏன்னா எனக்கு லைவ் போடும்போது சில பேர் தகவல் கொடுத்தாங்க, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் மட்டும் இல்லாது வள்ளலார், சிவன், முருகன் இவங்கெல்லாம் வந்து இம்மாற்றுள்ளருக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு சக்தி வரம் கிடைக்கும். கண்டிப்பாக இம்மாற்றுள்ள வரதான் போகிறாரு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் தான் அது சரியான காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் இயர் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். நான் சொல்கிறது 2025க்குள்ளே. அதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வேறு கண்டென்ட்டில் தான் வீடியோ போடணும். இல்லாட்டி ஏதாவது தகவல் இருந்தால் வீடியோ போடலாம். அதுபோக அதுக்கடுத்து ஏதாவது உங்களுக்கு நான் ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சத்யா புதல்வன் யூடியூப் சேனலில் கூட 3 மாதம் இமோட்டல் வந்துடுவார்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். இறைவன் ஏதாவது பெருசாக உணர்த்தினா நான் வீடியோ போட போகிறேன். நான் மற்றவங்க மாதிரி பயந்துக்கிட்டுலாம் கிடையாது. பேச காமிச்ச வீடியோ தைரியமாக பேசிட்டேன். வரக்கூடிய பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, தமிழக அரசோ இந்திய அரசோ யாருக்கும் பயப்பட போகிறது கிடையாது. துளியளவும் நான் பயப்பட போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் நான் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து திருவருட்புகாச வள்ளலார் பற்றி பார்த்தோம். இன்னும் அவரை பற்றி பார்க்குறது பேசுகிறது வந்து நிறைய இருக்குதுங்க. யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ நானுமே அங்கே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஒரு 2 மந்த் கழிச்சு. அது என்னைக்கு போகிறேன் என்ன ஏதுன்னு நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்களா, அவங்கள அழைச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். அது வந்து அதெல்லாம் நாங்கள் போயிட்டோன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இம்மாற்றுள்ளன்னு சொல்லிக்கிறவங்க அங்கே போயிட்டு வந்தால் நல்லதுன்னாங்க. ஸோ நானும் இம்மாற்றுள்ளன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ நானும் அங்கே போயிட்டு வர போகிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் லைவ்ல வந்து பேச போகும்போது சில கட்சிகள் பற்றி பேசும்போது இப்போ கூட ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் காட் வீடியோலாம் பார்த்தேன். வீடியோ போட்டிருந்தாங்க இன்னைக்கு, அதை பார்த்துருந்தேன். அதில் வந்து அவங்க சொன்னது அதிமுக கட்சி என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கட்சி தான், நல்ல ஒரு இயக்கம். அந்த கட்சி வந்து எதுக்காக ஆரம்பிக்க விட்டேன்னா, திமுக வந்து ஒரு ஊழல் இயக்கம் அப்படின்னு சொல்லி பிடிக்காம தான் அந்த கட்சியை விட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியில் வந்து ஒரு அதிமுக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதிமுக இயக்கத்தை ஆரம்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாயிசம், அண்ணா கொள்கையை தான் அதில் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ நான் திரும்ப சொல்லிக்கிட்டீங்க, திமுக வேற, பெரியார் கொள்கை, அது எனக்கு பிடிக்காது. சரி, அதை பற்றி பேசி நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், விமர்சனங்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாயிசம், அண்ணா கொள்கையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே இப்போ இருக்கக்கூடிய தலைமை எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துக்கங்க. கூட்டணி வந்து எப்படி அமைக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து சில காரியங்கள்லாம் வந்து பிஜேபி, அப்போ பிஜேபியை பற்றி பேசுனா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு பிஜேபி மேலே கொஞ்சம் இதுவும் இருக்குது, பற்றும் இருக்குது பிஜேபி மேலே, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பிஜேபிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு டேஞ்சர் கட்சி தான். ஏன்னா லைவில் நான் இன்னைக்கு தான் பேசிக்கிட்டேன் காலையில் நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு தான் நேத்தான்னு தெரில, பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, பிஜேபி பற்றி நீங்களே திட்டிருக்கீங்களே, மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன பிஜேபியில் போய் சேர்ந்துக்கிறவன்? ஏன்னா நானே இன்னைக்கு லைவில் சொன்னேன், இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னோம். ஸோ இப்போ அதை கூட அவங்க எதிர்த்தாங்க ஒரு சிலர். ஆனால் ஒருத்தர் வந்து கமாண்டில் சொன்னார் பிஜேபியில் போய் சேருங்கன்னு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அடுத்த 2026 எலெக்ஷன் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், சீமான் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம லைவில் சொல்கிறோம், ஆனால் அவருக்கு உண்டான காலம் வரும். அவர் வந்து ஏன்னா அவர் தனித்து நிற்கிறாரு. தனித்து நிற்கும் போது அவர் என்ன பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடியுமோ அதை வாங்க போகிறாரு. அது 8%, 10%. தாவேக்காவும் ரிஸ்க் தான். அவங்க ஒரு 10-12% இல்லை 15%, 20% அவங்க என்ன ஓட்டு வாங்க போகிறாங்க நமக்கு தெரியாது. 10 to 15% ஓட்டு வாங்க போகிறாங்க, இவ்வளோதான். அப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு டிஎம்கே இல்லைங்கும் போது அதிமுக தான் வரணும். அதிமுக வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ அதிமுக என்பது அதிமுகவோட தலைமை மாற வேண்டும். அதிமுகவோட தலைமை மாறி இறைவன் யாரை காட்டுறாரோ புதிய தலைமை, புதிய சிஎம் வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. 2026 இறையாட்சின்னு சொல்றோம்னா இறை திட்டத்தின்படி புதிய தலைவர் வர வேண்டும், புதிய சிஎம் வர வேண்டும். அதுதான் நம்மளோட கொள்கையா இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து சித்தர்கள் முருகன் தான் 2026 சிஎம்ஏ செலக்ட் பண்ண போறாரு. இறை திட்டம் அப்படிதான் இருக்கு. அதன்படி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால வந்துட்டு இந்த அதிமுக இயக்கம் அழிந்து விடும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். மாற்றங்கள் வரும். ஸோ இன்னைக்கு வள்ளலாரை பற்றியும் பார்த்துருக்கோம். திருவருட்புகாச வள்ளலார், அவங்களுடைய அந்த இதெல்லாம் கொள்கைகள் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா 2-3 பேர் நான் லைவ் போடும்போது வள்ளலாரை பற்றி அடிக்கடி பேசினாங்க. நான் கூட ஒருத்தர் பேசினார் ஸ்ரீலங்காலேருந்து, நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சது, 1873 ஜனவரி 30 வந்து வள்ளலார் வந்து ஒளிதேகம் ஒரு ரூம்குள்ள போகிறாங்க, அப்படி மறைஞ்சிடறாங்க. ஒளிதேகம் எடுத்து அப்படி பிரபஞ்சத்தோட கலந்துடுறாங்க. அது வந்து ஒரு 3 பேர் தான் அந்த மாதிரி இந்த பூமியிலேருந்து ஒளிதேகம் எடுத்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
அதில் வள்ளலார் ஒருத்தர், இன்னொருத்தர் திருமூலர்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, அந்த டீட்டெயில் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பேசலாம் நம்ம அதை பற்றி, சரிங்களா? ஸோ நம்ம நம்மளுடைய சேனல்ஸில் ஆன்மீகம் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இம்மாற்றுள்ளரை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவோம். ஆனால் இம்மாற்றுள்ளருக்கு இவர் சித்தர்கள் சிவன் முருகன் எப்படி வரம் அளிப்பார்களோ அதே போல் வள்ளலாருடைய அந்த சத்திய ஞான சபை இருக்கு, அந்த இடத்துக்கு போனால் தான் இம்மாற்றுள்ளருக்கு கூட சில இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்கிட்ட 2 பேர் சொல்லிட்டாங்க இது வரைக்கும். ஸோ நம்ம நான் அங்கே போக வேண்டியிருக்கு. அது நான் என் நண்பரை அழைச்சிட்டு போவேன். நீங்கள் என்னைக்கு போகிறோன்றது நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம், சரிங்களா? அது 2 மந்த் ஆகும். இன்னொன்று நம்ம அதான் நான் திருப்பி சொல்கிறேன் கேட்டுக்கங்க. சர்வதேச மையம் அமைக்கிறாங்கன்னா அதுக்கும் இந்த இம்மாற்றுள்ளர் வருகைக்கான ஆண்டும் பாருங்கள். இப்போ தான் கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இம்மாற்றுள்ளர் வருகையும் இந்த ஆண்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது எப்போ கட்டுமான பணிகள்லாம் முடியுது, அது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சேகரிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதை பற்றி தகவல் கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், எப்படியாவது ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆட்சியாளர், அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மாற்றருளர், அந்த அழிவில்லாத தலைவன் கண்டிப்பாக வரப்போகிறாரு. அவர் தான் தமிழ்நாட்டை மட்டுமல்லாது இந்தியாவின் தலைமை பதவியும் இங்கே உட்கார்ந்து இந்தியா முழுக்கவே ஒரு நல்ல சித்தர்கள் ஆட்சி, இறையாட்சி அமல்படுத்துவார். அப்போ இறை சிந்தனை உள்ளவர்கள் ஆட்சி செஞ்சாதான் அந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும். இப்போ நடக்கிற ஆட்சி களி அரக்கனோட ஆட்சி, அது உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ பிஜேபி அதில் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க பாதி நல்லது பண்ணுறாங்க, பாதி இப்படி போயிட்டு இருக்காங்க. பிஜேபியும் இன்னும் கொஞ்சம் மாற வேண்டும், தங்களுடைய நிலைப்பாட்டை பிஜேபிலாம் மாற்றிக்க வேண்டும். மாற்றிக்கிட்டு இறையாட்சிக்கு வழிவிட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி. கண்டிப்பாக வழிவிட வைப்பார் இறைவன். அதற்கு பஞ்சபூத சக்தியே இம்மாற்றுவதற்கான வழியை காட்டும். அந்த புதிய தலைவன் வர்றதுக்கான வழியை உங்களுக்கு எல்லாமே காட்டுவாங்க. அந்த அளவிலான ஆட்சியாளர்னு சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டோட தலைமை பதவிக்கு வராங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவோட தலைமை பதவிக்கு வராங்க. அதுக்கெல்லாம் இவங்களே வழி உங்களுக்கு காட்டுவாங்க. பஞ்சபூத சக்திகளும் 18 சித்தர்களும் வள்ளலார் உட்பட, ஜீசஸ் உட்பட எல்லா சித்தர்களும் அந்த அழிவில்லாத தலைவனுக்கான பாதையை காட்டுவாங்க. அனைவருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்கும். அது நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இறைவன் கண்டிப்பாக மக்களை நல்வழிப்படுத்த இம்மாற்றோடு வெளியில் வர வைப்பார். கண்டிப்பாக அது நடக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகளே ஆண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க, இறையாட்சிக்குள்ளே போவோம், கண்டிப்பாக நடக்கும். அதை நோக்கி மேலும் புதிய தகவல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம்.